அடி சிரிக்கி முண்டைங்களா இப்படி அடி சண்டை போடுவீங்க? நல்ல மூஞ்சில குத்துடினா குத்து. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான்டே. இவளுக்கு என்ன சண்டை போடுறது அவங்க எங்க புடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல குத்துடி குத்து. அப்படிதான் அப்படிதான் குத்து குத்து. போதும் நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னங்கடி நீங்க குடும்ப பொம்பளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நாமெல்லாம் எப்படி சண்டை போடணும்னா நாயே பேயே தேவடியா முண்டச்சிருக்கே இப்படி எல்லாம் சொல்லி சண்டை போடணுடி. என்ன புரிஞ்சுது? ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. வா 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 வந்து கையம் கொடு சீக்கிரம். நீங்க ஆரம்பிங்கடே சொல்லுங்கடே. தேவடியா இவளுங்க என் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீ கூட குளிக்கின்னு கிடக்குறியா? தேவடியா வாடிங்க வாடி. நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த நாய் தான் தேவையில்லாம வர்றவன் மாமா வருவானுங்களா அவனுகிட்ட குளுக்கறத விட்டுட்டு இங்க குளிக்கின்னு கிடக்குற. போய் அவனுங்க தரவத்துக்கு ரெடியா அப்படியே போடி. அத்தை விட்டுட்டு இன்னத்துக்கு சண்டை போட்டு கிடக்குற. அக்கா பச்சை கேட்க மாட்டியா நீ? ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே கஸ்டமருக்கு போனோமா? நியாயம் தானே. வேலை முடிஞ்சது என்ன பண்ணணும்? அவன் 100 ரூபாய் கொடுத்தா ஆளுக்கு 50 ரூபாய் தானே. ஆனா இந்த நாதாரி என்ன தெரியுமா பண்ணா? நீ எனக்கு 25 ரூபாய் கொடுக்குறா. ஏய் 5 காசா இருந்தாலும் உழைச்சாதாண்டி உடம்புல ஓட்டும். எல்லா வேலையும் பண்ணது நானு. நீ என்னடி பண்ண? பிரிச்சு வச்சு தூங்க தெரிஞ்சதுல. ஏய் தரகாத மூடுறியே. ஒழுங்கா வேலை பார்க்க தெரியல. காசுக்கு மட்டும் லோ நாய் மாதிரி அழியுது. 2 பேருக்கு அரிப்பட்டுச்சு நினைக்கிறேன். அதான் இப்படி அடிச்சுக்கிறீங்க. ஏக்கா என் காசு எனக்கு மூடு. நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஏய் துட்டாடி கொண்டு போய் உள்ள நோய்ச்சி வச்சுக்குவேன். கொண்டா நீ ஒன்னு கவலைப்படாத. நான் பிச்சு கொடுக்குறேன் போ. போங்கடே. போங்க. இந்தா கண்ணு அவளுக்கு குறைச்சா என்ன துட்டு எல்லாம் உனக்குதான். நீ வச்சுக்க. ஏடா துட்டு கொடுத்த பேமானி எவன்டா? அதான் எல்கே பாலு பூக்கடைக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கானே லல்லன். அவனா? பொண்டாட்டிக்கு 1 முழம் பூ வாங்கி கொடுக்கவே கஷ்டப்படுவான். இங்க துட்டு கொடுத்துட்டு அவன் மேட்ரு முடிச்சுட்டு போறானா? அதுவும் 2 பேர் கையிலையா? ஜமாய்யா. ஏய் லல்லனே. ஏய் குஜிலிங்க கூப்பிடுறாளே கும்பிடுறதுக்கு போடா. ஏய் லல்லன் தச்சி மூடு. கூப்பிடுன்னு சொல்ல கோவின் கிடக்குற. போடி வேலையை பாத்தீங்க. என்ன சந்தியா நல்லா இருக்கியா? பத்து இப்படி கொத்திட்டு இருந்தோம். தொண்டை புண்ணாகி அதோட தேன் தட வேண்டியது. நீ போடி. லல்லன் தேனை பத்தி நீ பேசக்கூடாது. அக்கா சொல்ற பேச்ச நீ ஒழுங்கா கேட்கணும். இல்லன்னு வச்சுக்க. அக்கா வரட்டுமா? நீ போ கண்ணு. இங்க பாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல இன்னாதான் நினைச்சுன்னு கிடக்குற. புரியலையே. வெறும் 100 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு 2 பேர் கையில பட்டுன்னு போயிருக்கிறியா? அப்ப நான் என்ன இங்க புடுங்கிறதுக்கு இருக்கிறேன் நினைக்கிறேன். இதோ பாரு வந்தது 2 ஆளா இருக்கலாம். ஆனா வேலை செஞ்சது 1 ஆளா தானே. 2மே நசுங்குன ஃபிகருங்க. ஒண்ணு வேலைக்காகல. டேய் உனக்கு தெரியுமா? நீ இந்த விஷத்தையும் சாராயத்தையும் ஒன்னா கப்புன்னு குஷ்டன்னா குபில்னு ஏறிக்கும். அப்படி கிடையாதுடா. எல்லாத்தையும் பொறுமையா தான் குடிக்கணும். வந்தவனே கட 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 கடன்னு முடிச்சினா அப்புறம் என்ன இருக்குது அதுல? பொம்பளைங்க கிட்ட பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்டா. அப்பதான் டேஸ்ட். ஆனா மகனை நீ இருக்கிற பாரு. ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு இங்க 2 பேர்கிட்ட படம் பார்த்திருக்கிறிய. விட்டா நீ என்னையும் சேர்த்துல படம் பார்க்க கூப்பிட்டுருப்ப. இங்க என்ன அவுத்து போட்டு ஆடி நடக்கிறாங்க. பேச்சு நடக்கிறல்ல பாரு. வந்துட்டு ஆடின்னு அக்கா கோச்சுக்காதக்கா. எதுக்கு இப்படி சூடாகிற? எனக்கு காசுலாம் முக்கியமே இல்லக்கா. காதல் தான்க்கா முக்கியம். காதல் தான் எனக்கு தியானம். காதலுக்காக எதை வேணாலும் இழப்பக்கா. துட்டா கொடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் நீ தடவிட்டு போட. தரங்க தரங்க.
காசை சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, கரைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. கொண்டா என்னன்னு கிடக்குற? அக்கா உன்னை பார்த்தா ஒரு சாயல குஷ்பு மாதிரியே இருக்குக்கா. என்ன தடவணுமா? உனக்கு வயசு போறாது, ஓட அங்க எவ்வளவு காத்துன்னு இருப்பா. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லேன், காசு வாங்கல. சக்கரை கட்டி ராசாத்தி